ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விப்ரோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிகாஸ் நம்ம சேனலில் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ரெகுலராக நம்ம சேனலில் ப்ராப்பரான கண்டென்ட் அண்ட் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் பீப்புள்ஸ் யாராவது ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன்ஸ், அவங்க ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜாபில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னோட 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலா விப்ரோட ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹைரிங் சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரைனி அப்படிங்கிற ஒரு தொழிலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹைர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 15 hours முன்னாடி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பேசிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம ஓவர்வியூ தான் நமக்கு தேவை. ஸோ ஓவர்வியூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, த அசோசியேட் அனலிஸ்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கான்ஃபிகரிங் அண்ட் டெஸ்டிங் விப்ரோ proprietary total benefit administration system to meet the needs of our client requirements. Configure involves using priority, then systems and tools to set up and configure tables parameters in the TBA systems as defined by analysis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெஸ்டிங் ரோல். ஸோ இந்த டெஸ்டிங் ரோல நீங்க வந்து மேனுவலா டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து யூஎஸ் பேஸ்ல யூஎஸ் பென்ஷன் ரிலவெண்டான ஒரு டொமைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க டோட்டல் பெனிஃபிஷரிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்ஸ் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த ரோல் என்ன ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் குவாலிஃபிகேஷன் நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஇ, பிடெக், எம்சிஏ. சோ இந்த 3 டிகிரி மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பிஇல வந்து நீங்க எந்த மேஜரா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பிடெக், தென் எம்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 2024 பாஸ்ட் அவுட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஒன்லி 2024 பாஸ்ட் அவுட் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 12 month ஆஃப் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ஒர்க் லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஷிஃப்ட் டைமிங் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11:30 to 9 PM வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இன்னொரு ஷிஃப்ட் இருக்கு. சோ அந்த ஷிஃப்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5:30 PM to 3 AM அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிருக்காங்க. சோ ஷிஃப்ட் வில் பி பேஸ்ட் ஆன் பிசினஸ் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இந்த 2 ஷிஃப்ட்ல எந்த ஷிஃப்ட்னாலும் உங்களுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. தென் பாத்தீங்கன்னா மோட் ஆஃப் டெக்னிக்கல் இன்டர்வியூ பாத்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இன் சென்னை விப்ரோ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட் ஆஃப் டெக்னிக்கல் இன்டர்வியூனா சோ இதுல எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத டீடைலா நான் மென்ஷன் பண்றேன். சோ இதுல எத்தனை ரவுண்ட் இருக்குன்னா உங்களுக்கு 3 rounds ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும். சோ அதுல வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நமக்கு சென்னை விப்ரோ ஆஃபீஸ் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இப்போ இதுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், சோ எஸ்டிஎல்சி கான்செப்ட்ஸ் தேவை அண்ட் எஸ்ஏஎஸ் மெயின் ஃப்ரேம்ஸ் பிரின்சிபல் அண்ட் கான்செப்ட்ஸ். தென் பாத்தீங்கன்னா நாலேஜ் இன் சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் எஸ்கியூஎல் queries, சீக்வல் queries. சோ இவங்க வந்து சீக்வல் queries வந்து உங்களுக்கு சம் பேசிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ரைட்ஸ் இன்டர்மீடியேட் சீக்வல் queries அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்மீடியேட் லெவல்ல உங்களுக்கு வந்து சீக்வல் queries தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் நாலேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், எஸ்டிஎல்சி, எஸ்ஏஎஸ் மெயின் ஃப்ரேம் பிரின்சிபல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல கொடுத்ததான் இங்க கொடுத்திருக்காங்க. தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அண்ட் சம் எக்ஸ்போஜர் மைட் பி டிசைரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நாலேஜ் ஆஃப் சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ், பெஸ்ட் பிராக்டிசஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ், எபிலிட்டி டு பிரேக் டவுன் a complex problem into smaller more manageable pieces and able to understand and describe the relationship between those pieces if good analytical skills. So கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு good analytical skills இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்டிங் அண்ட் சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ் பத்தி தான் இவங்க வந்து டீடைலா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதனால நீங்க டெஸ்டிங் அண்ட் இந்த ரோல்ல வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் அப்ளை பேசிக் ரிலேஷன் டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ், எக்ஸாம்பிள் ரிலேஷன் கீஸ், எஸ்கியூஎல் அண்ட் DB2 queries அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் அண்ட்ல டேட்டாபேஸ் கான்செப்ட்ஸ்க்கு இவங்க வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த எஸ்கியூஎல் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அதுல வந்து டேபிள் ரிலேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் இதெல்லாமே வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். சோ இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். சோ இதுதான் வந்து இன்டர்வியூல கேட்பாங்க இந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ல. இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? சோ இந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ல ஃபேஸ் டு ஃபேஸ்ல இதை மட்டும் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு
excellent communication, oral, written and listening ability, then shares information and write and speak consciously, then excellent understanding the organization goals and the objectives, then take ownership and responsibilities for work assigned, then highly self motivated and team player அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதெல்லாமே வந்து அடிஷனலான ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ அசஸ்மெண்ட் நமக்கு பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ மொத்தம் 3 லெவல் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ அது என்னென்ன லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேட் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த கேட் அசஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா த்ரூ உங்களுக்கு ஆன்லைன்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேனேஜர் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல்ட் இன்டர்வியூ அட் ஆஃபீஸ் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருந்தாங்க மோட் ஆஃப் டெக்னிக்கல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன் விப்ரோ சென்னை ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரவுண்ட் இந்த மேனேஜர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பாத்தீங்கன்னா தேர்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஹச்ஆர் ரவுண்ட் இருக்கும். அது ஓவர் டீம்ஸ் வீடியோ கனெக்ட் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ ஷார்ட் லிஸ்ட் மேனேஜர் இன்டர்வியூ. ஸோ எந்த கேண்டிடேட் வந்து மேனேஜர் ரவுண்ட்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ அந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் தேர்ட் ரவுண்ட் இருக்கும். ஸோ அந்த தேர்ட் ரவுண்டுமே பாத்தீங்கன்னா எம்எஸ் டீம்ஸ்ல வந்து கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது என்ன டொமைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபி டெக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல பெருசா எதுவும் இல்லை. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை அப்படிங்கிற பட்டன் இருக்கு. ஸோ இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜஸ்க்கு விப்ரோவோட அஃபிஷியல் பேஜஸ்க்கு உங்களுக்கு வந்து அந்த கெரியர் அஃபிஷியல் பேஜ்க்கு உங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ணி விடும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் அவங்க என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதுல என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ரெஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் இந்த கம்பெனில இந்த ரோல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்க ப்ரொஃபஷனுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் ரெஃபர் பண்ண ரெடியா இருக்கேன். ஸோ அதனால நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்க அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. இந்த அப்ளை அப்படிங்கிற பட்டன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க இங்க. ஸோ இங்க லோட் ஆயிட்டு இருக்கு. இந்த மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. இந்த மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு நீங்க உள்ள இந்த மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு டைரக்டா நீங்க உள்ள போய்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ரெஃபரல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரெஃபரல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னோட மெயில் ஐடிக்கு நான் என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ப்ரொஃபஷனலா ஷேர் பண்ணுங்க. நான் ரெஃபர் பண்ண ரெடியா இருக்கேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு சோ அக்செப்ட் கொடுத்துட்டு தென் பாத்தீங்கன்னா சோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டேட்டாஸ் எல்லாம் என்டர் பண்ணி சோ நீங்க வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது என்ன ரோல் அப்படிங்கறத டீடைலா பார்த்தோம். ஸோ எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறது டீடைலா பார்த்தோம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலும் நீங்க வந்து என்னோட 1-to-1 செஷன் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த 1-to-1 செஷன் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 செஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஸ்லாட்ஸ் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 1-to-1 செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ப்ரெஷர் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்க 1-to-1 செஷன்ல என்னென்ன கேட் பண்ணலாம், இந்த இன்டர்வியூ எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ இந்த இன்டர்வியூல என்னென்னலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.